இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பன் ஆன மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் அப்படியே யூட்டர்ன் போட்டிருந்தது. தொடர்ந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வீக் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இன்றைக்கும் ஒரு டவுன் தான், பட் ஆனால் ப்ளஸில் இருந்து நெகட்டிவாக மாறி இருக்கு. பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. நிஃப்டியில் பேரிஷ் கேண்டல், பேங்க் நிஃப்டியில் ஒரு டோஜி டைப் கேண்டல். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இன்னும் ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து நம்ம இந்தியாவில் லாஸ்ட் வீக்லேருந்தே ஃபாலோ பண்ணல. ஃபார்மா டேரிஃப்கான கிளாரிட்டி இல்லாமல் போனது. ரெண்டாவது எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் தான் ஓவரால் ப்ரைமரி பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த ட்ரேட் டீலோட டிஸ்கஷன் தொடர்ந்து இழுபறியில் இருக்கிறது. ஏதோ ஒரு முடிவு எட்டப்படாமல் கண்டினியூ ஆகிட்டுருக்கிறது. அடுத்த டேரிஃப் எலக்ட்ரானிக் செக்டாருக்கு அப்படின்ற நியூஸ் மார்க்கெட்டில் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இப்போது இன்னியோட மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 54,461 பேங்க் நிஃப்டி ஒரு டோஜி டைப் கேண்டலோட முடிஞ்சிருக்கு. ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,635 ஒரு பேரிஷ் கேண்டல். முக்கியமாக லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 236 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆச்சு. அன்னையோட லோ 24,630 கிட்ட லோ வந்தது. அந்த லோவை இன்றைக்கி உடச்சி 600 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா நிஃப்டியோட அடுத்த ரேஞ்ச் வந்து இந்த 24,600ன்ற இன்னியோட லோ தான் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா செல் அண்ட் ரைஸ் தான் இன்னியோட மார்க்கெட்டில் இருந்தது. நாளைக்கு ஆப்ஷன் எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த 24,600க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நிஃப்டி வீக்னஸாகவே கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செக்டார் பக்கம் வரும்போது மிட் கேப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது, ஸ்மால் கேப் நியூட்ரலாக க்ளோஸாக இருந்தது. ப்ராட் மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆன செக்டார்னால் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரீட்டைன் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம், ஐஓசி, எனர்ஜி ஸ்டாக்ஸு, பவர் ஃபினான்ஸு, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ரீட்டைன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை பிஎஸ்யூ பேங்க்ஸும் வந்து அட்வான்ஸில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் மட்டும் இன்றைக்கி மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஏன்னா 42 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது, 8 ஸ்டாக் தான் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50யில் 26 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 23 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்கு இன்றைக்கி வந்து டாப் கெய்னராக இன்றைக்கி ஆட் ஆகிருக்கு. என்னென்ன ஸ்டாக் என்னென்ன நியூஸ் அப்படின்றத அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். முதல் விஷயம் என்ன இன்னையோட மார்க்கெட்டில் அப்படின்னா, மூடிஸ் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது ஸ்டாக் பக்கம் வரும்போது பிஇஎல் 30,000 கோடி ரூபாய்க்கான ஆர்மியிலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இண்டஸ்இண்ட் பேங்க் மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணியிருந்தது இன்றைக்கி நிஃப்டியில் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறது, கன்சியூமர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. டைட்டன் இன்றைக்கி மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. விப்ரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோர் தென் 1% பாசிட்டிவாக இருந்தது நிஃப்டியில். நெகட்டிவ் சைட் பார்க்கும்போது மாருதி இன்றைக்கி டாப் லூசர் மோர் தென் 1%. அதே மாதிரி டாக்டர் ரெட்டி, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஏஷியர் மோட்டார், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மோர் தென் 1% இறங்கி இருந்தது. மிட் கேப் பக்கம் பேங்க் நிஃப்டி பக்கம் வரும்போது பேங்க் நிஃப்டிலேயே இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. மிட் கேப்பில் பெட்ரோநெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பந்தன் பேங்க், ஏபி கேபிட்டல், இந்துஸ்தான் ஜிங்க், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஷிப்பிங் கம்பெனிஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அது சர்வைவ் ஆகலை. இன்றைக்கி ஷிப்பிங் ஸ்டாக்ஸு பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. கொச்சின் ஷிப்யார்டு இன்றைக்கி நியர்லி 5% ஃபால் ஆகிருக்கு. அகைன் டேரிஃப் வருன்ற பேனிக் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஆம்பர் என்டர்பிரைசஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வீக்காக இருந்தது. ரெட்டிங்டன், காட்ஃப்ரீ பிலிப், இந்த 2 ஸ்டாக் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், 5 to 10% மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. ரெட்டிங்டன் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐஏஎஃப்எல் நியர்லி 3% மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எஃப்எஸ்எல் ஸ்மால் கேப் ஐடி கம்பெனி 6% இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் ஷிப்பிங் கம்பெனிஸ்லேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஆர்எஸ்சி மோர் தென் 4% இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. இப்போது நியூஸ் பக்கம் வரும்போது இந்துஸ்தான் யூனிலீவரோட பிஸ்னஸ் அப்டேட் இந்த ஜிஎஸ்டி ரோல் அவுட்டுக்கு அப்புறம்
பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பிஸ்னஸ் அப்டேட் இல்லாமல் போனது இன்றைக்கி 2% ஃபால் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ்க்கு என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா, இவங்களோட JLR பிளான்ட்டில் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகைன் கம்மிங் டேஸில் ரெஸ்யூம் பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு கொடுத்துருந்தது. டாடா மோட்டார்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். 2 விஷயம் வந்து L&Tக்கு நம்ம கவனிக்கலாம். ஒன்று $700 மில்லியன் அளவுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. இன்னொன்று பேங்க் ஆஃப் அமெரிக்கா டபுள் டவுன்கிரேட் பண்ணியிருந்தது L&Tக்கு. ஸோ இது வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் L&T நம்ம கவனிக்கலாம். டாடா பவர் ஏஷியர் எலக்ட்ரிக்கோட ஜாயின் வெஞ்சர் வாட்ச் பண்ணலாம். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் IPO ப்ரைஸை விட கீழே ஃபால் ஆகிருக்கு. லாக்இன் வந்து முடிஞ்சிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட். என்னென்னா இன்சூரன்ஸ் வந்து மோட்டார் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நியூஸு. இதில் வந்து LCV வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ். இதில் கவனிக்கக்கூடியது மோட்டார் இன்சூரன்ஸில் செக்டாரில் இருக்கக்கூடிய, அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆயில் இந்தியா நேச்சுரல் கேஸ் ஆஃப்ஷோர், அந்தமான் ஆஃப்ஷோரில் நேச்சுரல் கேஸோட டிஸ்கவரி எடுத்திருக்கிறது. ஆயில் இந்தியா இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. IRFC நியர்லி 20,000 கோடி ரூபா அளவுக்கான லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தது, இன்றைக்கி 2% பாசிட்டிவாக இருந்தது. அதானி இன்ஃப்ராலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. வாஸ்கான் 20% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நியூ பிளான்ட் அமைச்சிருந்தது. பிரதீப் பாஸ்பேட் மோர் தென் 7% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இந்துஸ்தான் காப்பர் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து லாஸ்ட் வீக்லேருந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா இவங்களோட பிளான்ட் ஷட் டவுன் பண்ணுறதுக்கான நியூஸு, சப்ளை ஷார்ட்டேஜ், அதே மாதிரி டிமாண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நியூஸ். இந்துஸ்தான் காப்பர் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தா V2 ரீட்டெயில் 8 to 10% இன்றைக்கி இன்ட்ராடேயில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. லோன் அக்ரிமெண்ட் பவர் ஃபினான்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. டாடா கம்யூனிகேஷன் GSTலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸாக பார்க்கலாம். முக்கியமாக நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் ரீட்டைன் ஆகிட்டுருக்கு. கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருக்க நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி, நம்ம கேரி பண்ணலாமா, இன்னொரு நாளைக்கு எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 25,000க்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல் ஆன் ரைஸ் தான். அதாவது செல் ஆன் ரைஸ்ன்ற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, டே ஹையை தாண்டி சஸ்டெயின் ஆகும்போது அங்கேருந்து மறுபடியும் செல் பண்ணி அது கீழே டவுன் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் மறுபடியும் ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த 25,000க்கு பிலோவில் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, RBIயோட பாலிசி மீட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பேங்க் ஸ்டாக்ஸு, பேங்க் நிஃப்டி இதெல்லாமே கொஞ்சம் குரூஷியலான ஒரு விஷயமா இருக்கும். வாலட்டிலிட்டி அதிகமாகும். நாளைக்கு மேபி மந்த் எக்ஸ்பைரி இருக்குது, F&O எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் பொசிஷன்ஸாக யூஸ் பண்ணுங்கள். கேரி ஃபார்வர்ட் பெட்டர் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போது 24,600 சப்போர்ட் ஜோன், 54,000 பேங்க் நிஃப்டிக்கான ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இந்த 2 லெவல் தான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது மறுபடியும் நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு 24,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகும்போது ஸ்ட்ரென்தன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.